நயினா நாகேந்திரன் சொல்கிற மாதிரி 30 அமைச்சர்கள் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெய்வாதீனம்னு சொல்லி முடிவுரையோடு அவரே முடிக்கிறதா இருக்கட்டும். இது எல்லாமே வந்துட்டு அதேமாதிரி இங்கேருந்தே ஒரு 20-30 சட்டமன்ற உறுப்பினர் செல்வார்கள் நினைக்கிறேன். இடைவெளித்தான் நிச்சயமாக நடக்கும். அப்போ பாஜக நேரடியாக இங்கே ஒரு கூட்டணிக்கே தலைமை தாங்கிட்டு இருக்கு. அது இல்லைன்னு சொல்லி சொல்கிற துணிச்சல் எடப்பாடிக்கு உண்டா? எடப்பாடியை தூக்கி கையில் வச்சதுனால பாஜக முழுக்க இன்னைக்கு திமுகவை முழு பலத்தில் வெற்றி பெற வைக்கிறது. எனவே ஸ்டாலினும் அமித்ஷாவும் தான் கூட்டணியே. உண்மையிலே தமிழ்நாட்டுக்கும் டெல்லி கொள்ளையர்களுக்கும் இடையிலான ஒரு போட்டி மோதல் தான். இதை தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இதே தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான ஒரு எலெக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. என்ன சார், டெல்லியில ஏதாவது நிக்க போறீங்களா? தமிழ்நாட்டுக்கும் என்டிஏவுக்கு போட்டி. ஸ்டாலின் அவர்களே, தமிழ்நாட்டில் தாங்க சட்டமன்ற தேர்தல் நடக்குது, டெல்லியில நடக்கல. அறக்கழகம் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடன் தமிழ்நாடு சமதர்ம கட்சி தலைவர் தோழர் தங்கப்பனியன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். 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 இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சென்னையில் நடந்த தேசிய ஜனநாயக கூட்டணி தேர்தல் அலுவலக திறப்பு விழாவில் நயினார் நாகேந்திரன் 20-30 பேர் எம்எல்ஏ ஆவார்கள் அப்படின்னு ஒரு கருத்து பதிவிட்டிருக்காங்க. அந்த கருத்து என்டிஏ கூட்டணியில் ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்கு. இப்போ இந்த இதை எப்படி பார்க்குறீங்க? அவர் 20-30 எம்எல்ஏக்களாவது வந்துடுவாங்க அப்படின்னு அவர் சொல்லும்போது ஒரு வார்த்தை சேர்த்து சொன்னார். அதையும் சேர்த்து கேட்டிருந்தீங்கன்னா சரியாக வந்திருக்கும். தெய்வம் நினைத்தால் அப்படின்னு சொன்னார். நிறைய சினிமாக்களில் பார்த்துருப்பீங்க. டாக்டர் போயிட்டு சிகிச்சை அளிச்சுட்டு ஐசியூலேருந்து வெளியே வருவார். டாக்டர் எப்படி இருக்காங்க டாக்டர் அப்படின்னு சொல்லும்போது டாக்டர் சொல்லுவார், எங்களால் முடிஞ்சதெல்லாம் பார்த்துட்டோம், இனி தெய்வாதீனமாக ஏதாவது நடந்தால் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு போவார். அந்த மாதிரி ப்ராக்டிக்கலாக எதுவும் இல்லை அப்படின்றது ஏற்கனவே இந்த வாக்கு அரசியலில் தெளிவாக இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரனுக்கு தெளிவாக தெரியும். அதனால தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா தெய்வாதீனமாக ஏதாவது நடக்கணும்னு சொல்கிறாரு. சரிங்களா? பாஜக உண்மையிலேயே வழக்கம் போல் நோட்டாவோடு தான் போட்டி. சரிங்களா? நோட்டாவோட கம்மியாக தான் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எந்த ஸ்கோப்பும் இல்லை, டாக்லேயே இல்லை, பாஜக டாக்லேயே இல்லை. இப்போ அதுவும் இப்போ அதிமுக சென்றிருக்கிறதான் பேச்சு போய்கிட்டு இருக்கு. அம்மையார் இவங்க சசிகலா இப்போ புதுசாக வேற அவங்க ஒரு பக்கம் இந்த பிரச்சனையை பேசிக்கிட்டு இருக்காங்க. ஓபிஎஸ் இப்போ அவர் தனியாக நிற்கிறாரு. டிடிவிக்கும் சசிகலா அம்மையாருக்கும் சேர்ந்த ஓட்டு தான் அதிமுகவுக்கு தஞ்சை பக்கம் தஞ்சை தென் மாவட்டங்களில் கன்சால்டேட் ஆகும்னு நிலைமை இருந்தது. இப்போ டிடிவி சசிகலா அம்மையாரை திட்டுறாரு இல்லையா, முரண்படுறாரு. அப்போ எடப்பாடி அவர் ஒரு ஸ்டைலு, பாஜக அது ஒரு ஸ்டைலு. அப்போ இது ஒரு வீணா போன சிதறிய கூட்டணியாக மாறி போய் நிற்கிது. இல்லை, அது எடப்பாடி அதிமுக தனித்து தான் ஆட்சி அமைக்கும் அப்படின்ற அவரோட ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருந்தார். இப்போது அதுக்கு மாறாக நயினார் 20-30 தொகுதிகளில் நாங்கள் போவோம், அதாவது ஆட்சியில் பங்குன்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் இவர் கொடுக்குறாரு. இப்போ ரெண்டுமே ஒரு முரண்பாடாக இருக்கு இல்லையா? இதான் ரெண்டுமே நடக்க போகிறதுன்னு தெரிஞ்சுதான் இவர் தெய்வாதீனமா அப்படின்றாரு. எடப்பாடி அநேகமாக எல்லா பிரச்சார பயணங்களையும் பூஜை போட்டு தான் ஆரம்பிக்கிறாரு. அதனால் ரெண்டு பேருக்குமே நான் அந்த நம்பிக்கை இல்லை. ப்ரெஸ்ஸில் சொல்லிக்கலாம், சரிங்களா? ஆனால் மெட்டீரியல் எவிடன்ஸ் வேணும் இல்லையா? நீங்கள் ஓட்டுன்னு கடைசியாக வரும்போது துல்லியமான அரித்மெட்டிக்ஸ் வேணும். உங்களை யார் ஆதரிக்கிறா, எந்த செக்ஷன் ஆதரிக்கிறாங்க, எந்த பிரிவினர் ஆதரிக்கிறாங்க அப்படின்றதுக்கு ஒரு கிளியரான அரித்மெட்டிக் வேணும். அப்போ அதிமுக என்கிற ஓட்டு தென் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் இருந்த எல்லா பக்கமே சிதறுன்றிருக்கு. இப்போ நீங்கள் அதிமுகவில் டாப் லீடர்ஸ்ன்னு சொல்லும்போது அவங்களுடைய குவாலிட்டியை ஒரு சரியான ஒரு தரத்தில் ஆராய்ச்சி பண்ணால் வரக்கூடிய விஷயத்தை விட்டுருமா.
குவாலிட்டியான லீடர்ஸு அப்படின்னு அவங்க கட்சிக்குள்ளே ஏற்றுக்கிட்ட ஆளுகன்னு பார்த்தா எடப்பாடி, ஓபிஎஸ், டிடிவி, சின்னம்மா இப்படி இருந்தது. இப்போ அவங்க பூராமே ஆளுக்கு ஒரு டைரக்ஷன் போது அதிமுக விட்டு சுத்தமாக சிதறுது. சிதற ஓட்டு எப்படிப்பட்டது அப்படின்னு நீங்கள் மொத்தமாக தொகுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ அது எல்லாமே எங்கே போகும் அப்படின்னா, திமுகவுக்கு ஒரு பக்கம் கெட்ட பேர் இல்லை அப்படின்ற இடத்துல இது பாதி போயிடும். சரிங்களா? விஜய் புதுசாக வந்திருக்காரு, அவருக்கு ஒரு அந்த 18 to 25 வயது உள்ள இளைஞர்கள், அவங்கள ஒரு செக்ஷன் அவங்க எல்லாம் புது வாக்காளர்கள் தான். அவங்க எல்லாம் விஜய்க்கு போவாங்க. அது அதிமுகவில் இருக்கிற இளைஞர்களாக இருக்கக்கூடியவங்க எல்லாம் அவங்களுடைய வாக்குகள் அங்கே போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி தான் அது ஸ்ப்ளிட் ஆகும். அப்போ மொத்தத்தில் அதிமுக இந்த முறை வரலாறு காணாத தோல்வியை தரும். மொத்தத்துக்கு அவங்க என்னுடைய கணிப்பு வந்துட்டு ஒரு 20 சீட்டு வாங்கினா பெருசு. மொத்தத்தில் 20 சீட்டு வாங்கினாலே 20 எம்எல்ஏக்கள் அதிமுக தரப்பில் வந்தாலே பெருசு. அப்புறம் அந்த அளவுக்கு பின்னடைவில் தான் இருக்குது. இது மொத்தமாக திமுகவுக்கு ஒரு பெரிய ஸ்வீப்பு கொடுக்குறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். விஜய் ஃபினாமினனை பொறுத்தளவு கூட்டணியே இல்லை. கூட்டணி இல்லை அப்படின்னா யார் வாக்காளர்கள் அப்படின்னா, நீங்கள் ஏதோ ஒரு பர்சன்டேஜ் காட்டலாம். எனக்கு 8% வந்துச்சு, 10% வந்துச்சு. அது என்னன்னா வெற்றிக்கு உதவாது. பரவாயில்ல, ஸ்கேட்டராக இருக்கும். அந்த ஸ்கேட்டரில் கூட முஸ்லீம் இளைஞர்கள் மொத்தமாக வாக்களிக்க மாட்டாங்க விஜய்க்கு. கிறிஸ்தவ இளைஞர்கள் மொத்தமாக வாக்களிக்க மாட்டாங்க. தலித் இளைஞர்கள் மொத்தமாக வாக்களிக்க மாட்டாங்க விஜய்க்கு. பெண்களில் ஒரு கணிசமான பிரிவினர் விஜய்க்கு மொத்தமாக வாக்களிக்க மாட்டாங்க. இன்னும் சொன்னால் அவர் இப்போ இந்த இலவசங்களை எதிர்ப்பது, அப்புறம் இந்த 44 பேர் கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு பிறகு பெண்கள் வந்துட்டு ரொம்ப துடிச்சு போயிருக்கிறாங்க, கோபத்தில் இருக்கிறாங்க. இப்போ இதெல்லாம் நெகட்டிவ் ஃபேக்டர் இருக்கனால இது எல்லாமே திமுக கூட்டணிக்கு சாதகமாக போகுது. இதில் இப்போ இவங்க பிரேமலதா விஜயகாந்த் கட்சியிலேருந்து அவங்களும் இப்போ திமுக கூட்டணிக்கு போயிருக்கிறதுனால இப்போ அந்த கம்யூனிட்டியாக பார்த்திங்கன்னா நாயுடு பேஸ்டு ஓட்டு, அதனுடைய இளைஞருடைய ஓட்டும் கூட மொத்தமாக திமுக அணியை நோக்கி பாய்வதற்கான ஒரு வாய்ப்பும் கூடி இருக்குது. இப்போ இது எல்லாமே மொத்தத்தில் திமுகவுக்கு தான் சாதகமாக மாறியிருக்கு. அதனால் இவங்க சொல்கிற மாதிரி பயங்கரமான வெற்றி, அதாவது எடப்பாடி சொல்கிற மாதிரி நாங்கள் ஏகோபித்த வெற்றி அடைவோம் அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும், நயினா நாகேந்திரன் சொல்கிற மாதிரி 30 அமைச்சர்கள் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெய்வாதீனம்னு சொல்லி முடிவுரையோடு அவரே முடிக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாமே வந்துட்டு அவங்களுடைய விரக்தியை காட்டுது. இப்போ அதனால தான் ஸ்டாலின்கிட்ட நேரடியாகவே இந்த கேள்வி கேட்கப்பட்டுச்சு. இப்போ தமிழ்நாட்டில் உங்களுக்கு ஒரு எதிர்கட்சி இல்லாத சூழ்நிலை இருக்கா அப்படின்னு. தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் தான் போட்டி அப்படின்றத அவர் தெளிவாக சொன்னார். டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் போட்டின்றத நாம் இது ஒரு மக்கள் கண்ணோட்டத்தில் கூட பார்க்க வேண்டியிருக்கு. டெல்லி இன்றைக்கி தமிழ்நாட்டுடைய பொருளாதாரம், அதிகாரம் ரெண்டையும் கையில் எடுக்கணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கு. சரிங்களா? எடுத்து ஏகப்பட்ட அவங்களுடைய ஆட்களினுடைய ப்ராப்பர்ட்டியை அதை பூரா கொள்ளையடிச்சு போகிற திட்டமே இருக்குது. அப்போ அதை தடுத்து நிறுத்துகிற சண்டை தான் இந்த தேர்தல்ன்றது. தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இந்த தேர்தல் என்பது உண்மையிலே தமிழ்நாட்டுக்கும் டெல்லி கொள்ளையர்களுக்கும் இடையிலான ஒரு போட்டி மோதல் தான். இதை தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இன்றைக்கி யார் வலிமையான சக்தி, யார் மோடியையும் டெல்லியையும் பாஜகவை எதிர்த்து நிற்கிற ஆற்றலோடு இருக்கிறாங்க என்பதை மக்கள் தாமாகவே புரிஞ்சுக்கிட்டு தெளிவான அந்த முடிவை எடுத்துருவாங்க. புரிஞ்சு வச்சுருக்காங்க அப்படின்ற நம்முடைய கணிப்பு. இப்போ நீங்கள் சொன்னீங்க இந்த தமிழ்நாடு விசஸ் டெல்லிக்கு தான் போட்டி அப்படின்னு முதல்வர் சொன்னதை,
கொஞ்ச நாளைக்கு முன்னாடி விஜய் அவர்கள் ஒரு ஸ்டேஜில் சொல்லியிருந்தாரு, இது என்ன தமிழ்நாடு எலெக்ஷன் தானே, எதுக்கு தமிழ்நாடு டெல்லியில் எதுவும் நிற்க போகிறாரா அப்படின்ட்டு விஜய் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாரு. அதே ஸ்டேட்மெண்ட்டை நேற்று பரப்புரையில் இபிஎஸ் அவர்களும் அதே ஸ்டேட்மெண்ட், முதல்வர் டெல்லியில் நிற்க போகிறாரா இல்லை இது டெல்லியில் எலெக்ஷனா தமிழ்நாடு எலெக்ஷன் தானேன்ட்டு விஜய் சொன்னதை அப்படியே சொல்கிறாரு. இப்போது இந்த ரெண்டு ஒற்றுமையை இப்போ நீங்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டோட எப்படி இணைச்சி பார்க்குறது? இவங்க 2 பேரும் சேர்ந்து பாஜகவை அவமானப்படுத்துகிறாங்க. என்ன சார் சொல்கிறீங்க? எடப்பாடி தங்களுடைய கூட்டணியினுடைய தலைமையே பாஜக தான் இல்லையா? அதை அவர் ஒத்துக்காமல் இருக்கலாம். ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் தெரிஞ்ச ஆனாவனா தெரிஞ்ச எல்லாருக்கும் என்ன தெரியும்னா, எடப்பாடி கூட்டணிக்கு தலைமையே பாஜக தான். அப்புறம் டெல்லி எங்கே இருக்குன்னு அவராக கேட்டுக்கிட்டா அவர் மண்டை குழம்பி மெண்டல் ஆகிட்டாரா அல்லது மெண்டலாகி மண்டை குழம்பி நம்மளையும் குழப்புறாரா அப்படின்னு தெரியல. அதே மாதிரி விஜய் எடுத்துக்கிட்டிங்கன்னா, விஜய்க்கு முதல்ல இது சட்டமன்ற தேர்தல் அப்படின்னு சொன்னால் ஏன் நீங்கள் அமைதியாக இருக்கீங்க? பாஜகவுக்கு எதிராக ஒரு வார்த்தையை காணாம். சிபிஐ விசாரணைக்கு பிறகு எங்கள் கொள்கை எதிரியை பற்றி இந்த மேடையில் வேலூர் மேடையில் பேசவே இல்லையா? அப்போ ஏன் சைலண்ட்டாக போகிறாரு? இதெல்லாம் அவருக்கு பதில் தெரியும். அப்போ இது டெல்லிக்கு எதிரான போட்டி இங்கே இருக்கா இல்லையானா அவர்களுக்கு தெளிவாக தெரியும். ஏன்னா குனியை வச்சு குத்துறாங்க இல்லை. அதாவது விஜயும் குனியை வச்சு குத்து வாங்கிட்டாரு, எடப்பாடி பல வருஷமாக குத்து வாங்கிக்கிட்டு இருக்காரு பாஜகட்ட. அப்போ இவர்கள் 2 பேரும் தெரிஞ்சு சோத்துக்குள்ளே பூசணிக்காவை மறைக்க பார்க்குறாங்க. அதான் எங்கள் அப்பன் குதிரைக்குள்ள இல்லைன்றத இவங்க சொல்லி மாட்டிக்கிறாங்க. எங்க இருக்குன்னு கேட்டு அவங்களே இந்த இருக்கால எல்லாத்தையும் தமிழ்நாட்டினுடைய மூல முடுக்கெல்லாம் சொல்ல வைக்கிற மாதிரி இருக்குது. அதனால அவங்கள யாரு குனிய வச்சு குத்துறான்னு அவங்களுக்கே தெரியும்ல. அப்ப பாஜக நேரடியா இங்க ஒரு கூட்டணிக்கே தலைமை தாங்கிட்டு இருக்கு. அது இல்லைன்னு சொல்ற துணிச்சல் எடப்பாடிக்கு உண்டா, விஜய்க்கு உண்டா? விஜய் மறுக்க சொல்லுங்க. எனக்கு நல்லா தெரியும் எடப்பாடி கூட்டணிக்கு பாஜக தலைமை இல்லை அப்படின்னு விஜய் சொல்லுவாரா? அப்போ இதெல்லாம் ரொம்ப ஒரு வெளிப்படையான நகைச்சுவை. இவங்க அவ்வளோ குத்துவாங்க, ஊமை குத்தா அவ்வளோ வாங்கியிருக்காங்கன்றது தான் இது காட்டுது. ஓகே, இதுக்கு நடுவில் புதிதாக ஒரு கட்சி ஆரம்பித்து சசிகலா அவர்கள் இப்போது ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காங்க. இப்போது கூட்டணி பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு அப்படின்ட்டு அவங்க ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்க. அவங்க எந்த அணியோட கூட்டணி வைப்பாங்கன்னு எதுவும் கிடைக்க முடியுமா? இல்லைப்பா, அவங்களே முதல்ல எந்த அணி யார் இவங்களை இப்போ இவ்வளோ லேட்டாக இறக்கி விடுறான்னு தெரியல. ஏன்னா இந்த அம்மையார் தான் இதே பாஜகவினுடைய ஊமை குத்துனால அமைதியாக போனவங்க, ரைட்டா? அப்போ கூட டிடிவி லேசாக கத்திக்கிட்டு இருந்தார். அப்புறம் டிடிவியை பிடிச்சி ஊமை குத்தாவும் 2 பேரும் சத்தம்லாம் போயிட்டாங்க. இப்போ டிடிவி மறுபடியும் சரண்டர்ன்று 2 கையை தூக்கிட்டு பாஜகட்ட போயிட்டாரு இல்லையா? இப்போ அம்மையார் வரவும் டிடிவிக்கு அது போட்டி ஆயிடுச்சா என்னன்னு தெரியல. டிடிவி கத்துறாரு, சித்தியாவது அத்தையாவதுன்ற மாதிரி பேச்சு போய்கிட்டு இருக்கிறதா இருக்குது. இங்கே இவங்க சின்னம்மா இப்போ வர்றதன் மூலமாக இவரை யார் இன்னைக்கு முன்னகர்த்தி விடுறான்னு தெரியல. அது துக்ளக்கு கதை எதுவும் இதற்கு பின்னால் இருக்குன்ற சந்தேகம் நமக்கு இருக்குது. ஏன்னா இவர்கள்லாம் முதுகெலும் பெற்ற ஒரு அணுகுமுறை தான் ஏற்கனவே வெளிப்படுத்திருக்காங்க, வெளிப்படையாக பேசினோம்னா இல்லையா? ஏன்னா அவங்க கட்சிக்காரங்களே இருந்து இன்னைக்கு கேபி முனுசாமி கேட்டிருக்காரு, 5 வருஷமா அவங்க எங்க போனாங்க அப்படின்றத கேட்குறாங்க. அவங்க போட்டு பழிக்கு ஒரு எதிர்வினையாகவும் பேசிட்டு இருக்காரு. ஆமாம், இது 5 வருஷமா இவங்க எங்க போனாங்க, இப்போ எங்க தலைவர் மேல குறை சொல்றாங்க, குற்றம் சொல்கிறார்கள் அப்படின்னு எடப்பாடியை ஒரு புரட்சியாளராக்கி அவர் பேசுறாருன்னு வைங்களேன். ஆனா உண்மை என்னன்னா, அப்ப சசிகலா அவர்கள் யாராலேயும் அமைதிப்படுத்தப்பட்டாங்க இல்லையா, மௌனமாக்கப்பட்டார்கள். இப்போ யாரின் தயவால் இப்போ பேச வர்றாங்க. அது இவ்வளவு நாள் இல்லாமல் கடைசியில் இப்போ எலெக்ஷனுக்கு ஏறக்குறைய எல்லாரும் கேண்டிடேட்ஸை தாக்கல் பண்ணுற நிலைமை வந்துருச்சு. இப்போ திடீர்னு எப்படி உங்கள் உற்சாகமாக கிளம்பி வர்றாங்க அப்படின்னா இதற்கு பின்னால் ஏதாவது கை இருக்குன்ற சந்தேகம் நமக்கு இருக்குது. அதில் மிக முக்கியமாக எடப்பாடி உண்மையில் இதை சொன்னீங்கன்னா
அதாவது இவர்கள் எல்லாரும் நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டாக பார்த்தீங்கன்னா அதிமுகவுடைய 5 தலைவர்களும் சேர்ந்து திமுக அணிக்கு வேலை செய்கிறார்கள். அதான் உண்மை. சரிங்களா? இதை ஏற்பாடு செய்தது பாஜக, அமித்ஷா. இந்த தேர்தலில் உண்மையிலேயே இந்த ஆப்போசிட் அட்ராக்ட்ஸ் அப்படின்ற மாதிரி திமுக கூட்டணிக்கு வேலை செய்வது பாஜக, அமித்ஷா. இதுதான் கண்டென்ட்டே. நீங்கள் அமித்ஷா என்ன பண்ணியிருக்கணும், 5 பேரையும் ஒன்றா சேர்த்து கூட்டணியாக்கி அதிமுகவுடைய வலுவை கொண்டு இவர்கள் சவாரி செய்து ஒரு 50 சீட்டை வாங்கியிருக்கணும். அப்படி இருந்தால் இவங்களுக்கு ஒரு காம்படிஷனாக டஃப்பாக இருக்கும். எதிர்கட்சியிலேயாவது அதிமுக வந்து உட்கார்ந்துருப்பாங்க. நாளைக்கு திமுக கூட்டணியில் இப்போ தேமுதிக மாதிரியான கட்சிகளை விலைக்கு வாங்கி கூட ஆட்சியை தொந்தரவு பண்ணலாம். ஆனால் இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபுல்லாக அட்டர் ஃபெயிலர். இப்போ நீங்கள் இந்த ஸ்ட்ராட்டஜி அது இப்போ இந்த தேர்தலில் இப்படி ஒரு அட்டம்ப்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் தான் வந்துட்டு ரொம்ப ராஜதந்திரமான ஒரு ஆளாக நிற்கிறார். ஏன்னா எதிரணியை சிதறடிச்சு வச்சிருக்கார். இந்த சிதறடிப்புக்கு அமித்ஷா உதவி இருக்கார். ரைட்டா? எடப்பாடி அதாவது இந்த யாரையும் ஏற்றுக்கிற மாட்டேன்னு சொல்கிற, நான் ஓபிஎஸ் சேர்த்துக்கிற மாட்டேன், டிடிவியை சேர்த்துக்கிற மாட்டேன், சசிகலா வரக்கூடாதுன்னு சொல்கிற எடப்பாடியை தூக்கி கையில் வச்சதுனால பாஜக முழுக்க இன்னைக்கு திமுகவை முழு பலத்தில் வெற்றி பெற வைக்கிறது. எனவே ஸ்டாலினும் அமித்ஷாவும் தான் கூட்டணியே. இதை நீங்கள் இறுதி முடிவுன்னு ஒன்று வரும்ல, லேப் டெஸ்ட்டில் ஃபைனல் ரிசல்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாலினும் அமித்ஷாவும் கூட்டணி மாதிரி இருக்குது. ஆமாம், அந்த இடத்துக்கிட்ட அது போயிடுச்சு. அதனால் இதுதான் இன்னைக்கு இருக்கிற நிலைமை. எனவே திமுக கூட்டணி மிக வலுவாக இருக்கிறது, நிச்சயமாக வெற்றி பெறும். விஜய் வந்துட்டு ஏதாவது ஒரு பெர்சன்டேஜ் வாங்கலாம். மற்றபடி இதில் இந்த தேர்தலில் அடுத்த 10 ஆண்டுகளுக்கு திமுக கூட்டணிக்கு ஒரு பெரிய எதிர்காலம் இருக்குது. திமுகவிற்கே அடுத்த ஒரு கால் நூற்றாண்டுக்கு திமுகவுக்கே ஒரு எதிர்காலம் இருக்குது. ஆனால் அதிமுக ஏறக்குறைய இந்த தேர்தலோடு பாஜகவுடைய ஒரு அஜெண்டா நிறைவேறிடுச்சு. என்ன? அதிமுகவை அழித்து எல்லா மாநிலங்களையும் அவங்க செய்யக்கூடிய வேலை என்னன்னா எதிர்கட்சியை அழித்து விட்டு அந்த இடத்துக்கு அவங்க வர்றது. அதை இந்த தேர்தலில் முடிச்சிட்டாங்க. எதிர்கட்சியை அழிச்சாச்சு. அப்போ அடுத்த தேர்தலுடைய வேலை என்னவா இருக்கும்னா இவங்களை பூரா விலைக்கு வாங்கி ஒன்றா சேர்த்து பாஜகவை பெரிய கட்சி மாதிரி காமிச்சுக்கிட்டு யாருடைய தோல்லையாவது சவாரி சேர்ந்துக்கிட்டு விஜய் மாதிரி ஆளுகளை நெருக்கடிக்கு உள்ளாக்கி கூட்டணின்னு வச்சுக்கிட்டு அடுத்த தேர்தலை சந்திக்கிற கோலங்களை எல்லாம் தமிழ்நாடு பார்க்க வாய்ப்பு இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். ஓகே, நன்றி சார். நன்றி.